வணக்கம். கதையோடு உறவாடு. இந்திரா சௌந்தரராஜனின் காற்றாய் மாறிவிடு. எபிசோட் 4. கையில புத்தகத்தோடையும் மனசுல குழப்பத்தோடையும் குமரவேல் பூங்காலிருந்து வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்குள்ள நுழையிறவன ராஜத்தியோட சமையல் சுண்டி இழுக்குது. அநேகம் அது முருங்கக்காய் சாம்பாரத்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வர்றான். அந்த அளவுக்கு வாசம் கமகமன் இழுக்குது. உள்ள நுழையிறவன ராஜாத்தையும் பார்க்குறா. அவன் கையில் இருக்கிற புத்தகமும் அவளோட கண்ணில் படுது. எங்கடா போன? லைப்ரரிக்கா? இல்லைம்மா, பார்க் வர போனேன். ஆமாம், முருங்கக்காய் சாம்பாரா? ஆமாம், உனக்கும் லீவு, இன்னைக்கு வீட்டில் இருக்க, அதான் சாம்பார் வச்சேன். அப்படியே பீர்க்கையை பாலில் சேர்த்து கூட்டம் பண்ணியிருக்கேன், சாப்பிட்றியா? முதல்ல போடுமா. சாம்பார் வாசம் வயிற்றுக்குள்ளே புகுந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஆமாம், அது என்ன புத்தகம்? இதுவா? கேட்டா சிரிப்ப. ஒரு வித்தியாசமான புத்தகம் இது. என்ன, ஏதாச்சும் பழைய நாவலா? இல்லைம்மா, நான் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல சாப்பாடு போடு. புத்தகத்தை அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஷெல்ஃபில் வச்சுட்டு கொல்லை பக்கமாக போய் கை கழுவ போகிறான். இந்த நாள்லையும் குமரவேல் வீட்டில் கிணத்து தண்ணி தான். ராஜாத்தையும் அவனுக்கு சோறு போட தோதா கொல்லை வாழை மரத்துலேருந்து இலை ஒன்றா இருக்கிறான். அப்படியே உள்ளே வந்தவ கை நிறைய சோத்து கவழத்தோடு வந்து கிணத்து திட்டு மேலே வச்சுட்டு கா 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 அப்படின்னு குரல் கொடுக்குறா. குமரவேலும் கவனிக்கிறான். அந்த குரலை கேட்டு காக்கைகள் சிலதும் பறந்து வந்தது. இது என்னைக்குமே நடக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான். தினமும் நாம சாப்பிட்றதுக்கு முன்னால காக்காய்க்கு ஒரு பிடி சோறு வைக்கணும். அது எவ்வளவு நல்லது தெரியுமா? சோறு வை, அதுவும் சாப்பிட்டுட்டு போகட்டும், நல்லது கெட்டதுன்னு உடனே அதுக்கு ஒரு கதை சொல்லாத. அப்படி இல்லடா கண்ணு, நம்ம தாத்தா பாட்டிங்க முன்னோருங்கெல்லாம் காக்கா ரூபத்துல வந்து நம்ம போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அட்ராசக்க, இப்படி ஒரு கதையா? பதிலோடு வாயில தண்ணி நிரப்பி கொப்பளிச்சு துப்பிட்டு இருந்தவன் உள்ள நுழைஞ்சவனுக்கு ஒரு வினாடி ரொம்ப மிரண்டு போயிட்டான். ஷெல்ஃப்ல அவன் வச்சிருந்த அந்த பழைய புத்தகத்துக்கு பக்கத்துல ஒரு காக்கா உட்கார்ந்துருந்தது. அந்த காக்காவும் குமரவேலை பார்க்குது. குமரவேலுக்கு ஒரு வினாடி கையும் ஓடல, காலும் ஓடல. பதிலுக்கு அந்த காக்காயை வெறுக்கிறான். காக்காய்களுக்கு சோத்த போட்டு உள்ள வச்சிருந்த ராஜாத்தையும் அந்த காகத்தை பார்த்து ஆச்சரியப்படுறா. சுச்சு, குமரவேல் துரத்த பார்க்குறான். அதுவும் அவன் துரத்தவும் பறந்து பக்கத்து ஜன்னல் கம்பி ஒன்று மேலே போய் உக்காந்துடுச்சு. அப்புறம் அப்படியே பறந்து வானத்துக்கு போயிடுச்சு. குமரவேல் முதல் காரியமா அந்த புத்தகத்தை நோக்கி தான் போறான். புத்தகம் அவன் முன்பு வச்ச மாதிரி அப்படியே தான் இருந்தது. அதே நேரத்துல புத்தகத்துக்கு மேல விபூதியும் குங்குமமும் கொஞ்சம் போல சிந்தி இருந்தது. குமரவேலுக்கு திரும்பவும் ஆச்சரியம். என்னடா, எதுக்கு அந்த புத்தகத்தையும் அப்படி பாக்குற? ஒண்ணுமில்ல, இது மேல விபூதி குங்குமம் இருக்கு, எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. அப்படியா? அருகே வந்து அவளும் பாக்குறா. விபூதியில ஜவ்வாது வாசமும் குங்குமத்துல தாழம்பு வாசமும் கும்முன்னு மூக்குல ஏறுது. எப்படி வந்துச்சு? அவளும் ஆய்விடுறா. குமரவேலுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். இதுவரைக்கும் காக்காய்ங்க எதுவுமே வீட்டுக்குள்ள வந்ததில்ல. அது வேற வந்துட்டு போகுது. விபூதி குங்குமம் வேற கிடக்கு. இந்த குடுகுடுப்புக்காரன் தான் ஏதாவது சித்து வேலை பண்றானோ? ராஜாத்தி பயத்தோடு முணங்கினது குமரவேல் மனசையும் ஒரு பதம் பார்த்துச்சுன்னு தான் சொல்லணும். அவன் அந்த புத்தகத்தோட 36ஆம் பக்கத்துல படிச்ச பாடல் வரி டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. மேஷமதை மேவி தொட்ட பாலகா, மோட்சகதி உற்றவரின் சிநேகத்தால் அஷ்ட சித்தும் அடைந்திடுவாய், தொட்ட நொடி முதலே கிட்ட வரும் சித்து. பாடல் வரியோட எதிரொலியோ கேள்வியோட தலையை உசிப்பிக்கிறான். நடக்கிற எதுவும் நல்லதுக்கா தெரியல. அந்த காளி தான் காப்பாத்தணும். ராஜாத்தி புலம்பிக்கிட்டே தோட்டத்துக்கு போய் அறுத்துட்டு வந்த இலைய விரிக்கிறான். வாடா, வந்து சாப்பிடு. அப்புறமா நான் நம்ம கோவில் பூசாரி கிட்ட போய் காக்கா வந்ததுக்கு காரணம் கேட்குறேன். அவர் தெளிவா சொல்லிடுவாரு. அப்படியே சொல்லிக்கிட்டே அவனுடைய இலையில கொதிக்க கொதிக்க அந்த மல்லிகை பூ மாதிரி இருக்கிற சாதத்தை எடுத்து வைக்கிறான். அவனும் சாப்பிட்றதுக்கு உட்கார்றான். சாதத்துல ஆவி பறக்குது. அது மேல முருங்கக்காய் சாம்பாரை கம்ம கம்மனு வாசத்தோட ஊத்துறான். சாப்பிட்றப்ப கூட அவன் கிட்ட தீவிரமான ஒரு சிந்தனை. ஒரு நாளைக்குள்ள எத்தனை சம்பவங்கள்! அப்பா, எதையும் சாதாரணமாவும் இயல்பாவும் எடுத்துக்க முடியலையே. சாப்பிட்டுக்கிட்டே நேரா பாக்குறான். சுவர்ல அவனோட அப்பா ராஜரத்னத்தோட படம். பக்கத்திலேயே அவங்க அக்கா பத்மினியோட படம். பத்மினியோட அவள் கணவன் மாறனும் கூட இருந்தான். மாறனுக்கு மிலிட்ரியில மேஜரா உத்தியோகம். இப்போ ராஜஸ்தான் மாநிலத்துல ஏதோ ஒரு ஊர்ல இருக்க ராணுவ முகாம்ல தான் 2 பேரும் இருக்காங்க. ஏனோ இன்னும் அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல. ராஜாத்திக்கு அதுவும் ஒரு பெரிய கவலை. அப்பா ராஜரத்ன விஷயமும் ஒரு பெரிய கேள்விக்குறி.
குமரவேல் கைக்குழந்தையா இருக்கிறப்போ ராஜ்யத்தை அழைச்சிக்கிட்டு காசிக்கு போனாரு. திரும்பும்போது ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி இறங்கினவர் அதுக்கப்புறம் ராஜாத்தி பார்க்கவே இல்லை. 18 வருஷம் ஓடிருச்சு. தேடாத இடம் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை. பலன் என்னவோ பூஜ்யம்தான். ஆனாலும் ராஜாத்தி அவர் உயிரோட இருக்கிறதா தான் நம்பிக்கிட்டு இருக்கா. அதனால பூவும் பொட்டுமா அவள் முகத்தை பார்க்கும்போது சிலர் ஓரஞ்சாரமா அவளை பத்தி விமர்சனம் செய்தது கூட உண்டு. ராஜாத்தி கதையெல்லாம் கேட்டு மனசு மரத்தே போயிருச்சு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, தன் கணவர் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவார்னு. குமரவேல் புகைப்படத்தை பார்த்த நொடி காசி வரைக்கும் யோசிச்சு முடிச்சிட்டான். உடனே ராஜாத்தியை பார்க்குறான். என்ன கண்ணு, அப்பா படத்தை பார்த்துட்டு என்ன பார்க்குற? உன்னோட நம்பிக்கையை நினச்சி பார்த்தேம்மா. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எதனாலும் அப்பா ஞாபகம் அடிக்கடி வருது. என்ன திடீர்னு? திடீர்னு தானே எல்லாமே நடக்குது. என்னையே ஆச்சு உனக்கு? உன் பேச்சே ஒரு தினுசா இருக்கே. நம்ப முடியாதெல்லாம் நடக்கும்போது நாமளும் மாற வேண்டி இருக்குதேம்மா. அப்படி என்ன நம்ப முடியாது நடந்துச்சு? அவ குழம்புல முருங்கைக்காயை எடுத்து போட்டபடி கேட்க, அவனும் ருசி பார்த்தபடியே அவ கேள்விக்கு பதில சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான். என்ன யோசிக்கிற? என் கேள்விக்கு பதில் சொல்லு. ஏமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். அது எப்படிம்மா அடுத்து நடக்க போறது ஒருத்தரால முன்னாலேயே சொல்ல முடியும்? நீ அந்த குடுக்குடுப்புக்கார சொன்னதையே நினச்சி கேட்டுட்டே இருக்கியா? அது மட்டும் இல்லம்மா, இதோ இந்த புத்தகத்தை வச்சு கேட்குறேன். யாரோ காவபுஜண்டர்னு ஒரு சாமியாராம். அவர் சொல்ல சொல்ல ஒருத்தர் எழுதினாராம். எல்லார் கையிலையும் இந்த புத்தகம் கிடைக்காதான். கிடைச்சி இதை பயன்படுத்திக்கிட்டாலோ வாழ்க்கையில நம்மளை யாராலையும் எதுவும் செய்ய முடியாதான். குமரவேல் மெல்ல அந்த புத்தகம் பத்தி விளக்கம் கொடுக்கவும் ராஜாத்தி முகத்துல விளக்கு போட்டது மாதிரி ஒரு ஒளி. எங்க கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த புத்தகத்தை எடுக்க போறா. நில்லுமா, என் கேள்விக்கு பதில் சொல்லு. எப்படிம்மா அடுத்து நடக்க போறது ஒருத்தரால முன்னாடியே சொல்ல முடியும்? என்கிட்ட போய் கேட்குறியேப்பா, எனக்கு என்ன தெரியும்? ஆனா ஒன்று, நல்ல மனசோட சத்தியமா உள்ளவங்க எது சொன்னாலும் பழிக்கும். அதை நான் நம்புறேன். அது கணிப்புமா. நிலத்துல நெல் விதைய போடுறோம், அப்புறமா உரம் போடுறோம், 3 மாசம் கழிச்சு நிச்சயமா அது வளர்ந்து அரிசி கிடைக்கிறேன்னு சொல்ற மாதிரி தான் நீ சொல்றது. ஆனா நான் கேட்கறது அப்படி இல்லை. இரு, முதல்ல அந்த புத்தகத்தை பார்க்குறேன், அப்புறமா நீ கேளு. முதல்ல நீ சாப்பிடு. சாப்பிடும்போது பேசக்கூடாது, உடம்புல ஒட்டாது. பதிலோட வேகமா ஷெல்ஃபை நெருங்கி புத்தகத்தை கையில் எடுக்கிறான். அம்மா பார்த்து, அது ரொம்ப பழைய புத்தகம். பார்த்தாலே தெரியுதே, நீ சாப்பிடு. பதிலோட புத்தகத்தை புரட்டுறான். கண் இமைகள் படப்படக்க ரொம்ப ஆவலோட வரி வரியா படிக்க தொடங்குறான். நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா கழியுது. குமரவேல் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அவகிட்ட வந்து நிக்கிறான். அவள் ராசி சக்கரத்துல மிதுன ராசியில ஆள்காட்டி வரல வச்சுட்டு இருந்தா. என்னம்மா, அதுக்குள்ள படிக்க வேண்டியதை படிச்சுட்டு பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கவே தொடங்கிட்டியா? ஆமாண்டா, ரொம்ப அபூர்வமான புத்தகம் தான் இது. இரு, பலன் என்னன்னு பாக்குறேன். ராஜாத்தி ரொம்ப வேகமா பலன்கள் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய 36வது பக்கத்துக்கு போறா. பலனையும் பார்க்க ஆரம்பிக்கிறா. மிதுனத்தில் விரல் தொட்ட பெண்ணே, உன் வதனத்தில் இனி புன்னகைதான் கண்ணே. வடபுலத்தில் தொலைந்த உயிர் திரும்பும், மனைப்புலமும் மருமகளால் துலங்கும். மகனும் ஒரு மகானாகி வாழ்வில் குகனருளோடு வாழ்வாய். பலனை படிக்கிறவ துள்ளி குதிக்கிறா. குமரவேலுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா இதே 36வது பக்கத்துல தான் அவன் தன்னோட ராசிக்கான பலனை பார்த்தான். அப்ப இந்த குறிப்பு எதுவும் அவன் கண்ணில் படல. இப்போ மட்டும் எப்படி? மறுபடியும் ஆச்சரிய அழை அவனுக்குள்ள. குமரவேல், பாத்தியா, உங்க அப்பா திரும்ப கிடைச்சிடுவாரான்ற கேள்வியை கேட்டுக்கிட்டு தானே இந்த ராசி சக்கரத்தை தொட்ட. கிடைக்கும்னு பலன் வந்திருக்கு. மருமக வந்து வீட்டையே விளங்க வைப்பாளாம். நீ கூட மகன் இல்லையா, இனிமே மகானா. ராஜாத்தி குதூகலிக்கிறா. அவனோட முகமும் ரொம்ப சிந்தனையில ஊறி போய் கிடக்கு. என்னையா, என்ன சிந்தனை? ஒண்ணும் இல்லம்மா, இந்த பக்கத்துல தான் எனக்கும் குறிப்பு வந்துச்சு, உனக்கும் வந்திருக்கு. இப்ப கூட பாரு, நீ தொட்ட ராசிக்கு தான் பலன் இருக்கு, வேற எதுவும் இல்ல. அது எப்படி? அப்படியா? ஆமா, புத்தகத்தை கொண்டா. இப்படி வாங்கினவன் அந்த திரும்ப மூடி மறுபடியும் திறந்து ராசி சக்கரத்தை தொடுறான். இந்த தடவை அவனோட விரல்கள் துலாம் ராசியில இருக்கு. அதை தொடர்ந்து 36வது பக்கத்துக்கு போகாம அடுத்த பக்கத்துக்கு போறான். நல்ல முகூர்த்தம் அறிவதற்கான முகூர்த்த சக்கரம் அப்படின்னு இருந்தது. அதுக்கு அடுத்த பக்கத்துல பொன் வாங்குறதுக்கான காலம் பத்தி தங்க சக்கரம் ஒன்று இருந்தது. அதுக்கு அடுத்த பக்கத்துல பட்சியின் குரல் ஒலித்த வேலை அப்படின்னு ஒரு பலனறிய சப்த சக்கரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. என்னடா தம்பி பார்க்குற, இது ரொம்ப வித்தியாசமான ஜோசிய புத்தகம் மாதிரி இருக்கே. ஆமாம்மா, இன்னைக்கு நாட்டில் இந்த மாதிரி புத்தகம் தானே அதிகம் விற்குது. யாருக்கும் அவங்க மேலேயோ இல்லை உழைப்பு மேலேயோ நம்பிக்கை இல்லை. அதனால உட்காந்த இடத்துல ஆகாயத்தை கிழிச்சுக்கிட்டு தங்கமா கொட்டாதா காலாட்டிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்க மாட்டாவான்னு நினைக்கிறவங்க தானே அதிகமாக இருக்காங்க.
குமரவேல் கிண்டலும் ஆதங்கமா ஒவ்வொரு பக்கமா தாண்டி 36வது பக்கத்துக்கு போய் நிக்கிறான். அங்கதான் அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. துலாத்தை தொட்ட பாலகா, நூலாழம் காண முயலும் உனக்கு, விரைவில் பிடிபடும் நுட்பக் கணக்கு. கடுகளவு விதைக்குள்ளே ஒரு காடே உண்டு, இதை உணர்ந்தால் தீரு முன் அறிவின் பிணக்கு. பாடல் வரிகள் அவனோட பொட்டில் அடிச்ச மாதிரி இருந்தது. யாரோ பக்கத்துல இருந்துகிட்டு அப்பைக்கப்போ சொல்ற மாதிரி கூட தோணுச்சு. என்னடா குமரவேல் இது, இதே பக்கத்துல தான் எனக்கு வேற பாட்டு வந்துச்சு, இப்ப அதை காணோம், வேற பாட்டு இருக்கே. ராஜாத்தி மூவாய பத்துக்கிட்டு ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதாம்மா எனக்கும் புரியல. ஒரு அச்சடிச்ச புத்தகத்துல ஒவ்வொரு தடவை திறக்கும் போது ஒரு பாட்டு வருதுன்னா இது புத்தகமா இல்ல மாய காகிதமா? குமரவேல் கேள்வியோட கொஞ்சம் திகிலும் வந்துருச்சு. எங்கப்பா கிடைச்சிச்சு இந்த புத்தகம்? வாங்குனியா இல்ல யாராச்சும் கொடுத்தாங்களா? பார்க்ல நம்ம சுகுமார் கொடுத்தாமா. அவனுக்கு எங்க கிடைச்சிச்சு? அதை கேட்டா நீ இன்னும் ஆச்சரியப்படுவ. எனக்கு எல்லாமே கனவா இல்ல நனவான்னு இருக்குது. என்ன தம்பி சொல்ற? குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி ஏதாச்சும் வெள்ளங்கமா இல்ல நல்லதுக்கா? புரியலம்மா. இதுல வந்த மாதிரியே சுகுமாருக்கு அடுத்தடுத்து நடந்துச்சு. உனக்கும் எனக்கும் இனி நடந்தாதான் தெரியும் வில்லங்கமா இல்ல நல்லதுக்கான்னு. காக்கா வேற இந்த புத்தகத்துக்கிட்ட வந்து உக்காந்துட்டு போச்சு. வந்தது ஒருவேளை நீ சொன்ன அந்த காக புஜண்டரோ? காக புஜண்டர், காக, அவர் பேர்ல கூட காக்கா அப்படின்றது இருக்குல்ல, தொடர்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சுகுமார் சொன்ன விஷயத்துக்கு பின்னாடி கூட காகங்கள் இருந்துச்சு. என்னையா சொல்ற? அப்ப விபூதி குங்குமம் வந்தது அந்த சாமியாலையா? தெரியலையே, குழப்பமா இருக்குதே, ஏன் இப்படி நடக்குது, அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாத என்கிட்ட? குமரவேல் நெற்றியில வரிகள் விழ ரொம்ப பரிதவிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான். வாசல்ல ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்து நிக்கிற சத்தம். எட்டி பாக்குறான். தாடியும் மீசையுமா நெற்றி கொள்ளாத விபூதியோட ஒருத்தர் இறங்கிக்கிட்டு இருந்தாரு. ரிக்ஷாக்காரனுக்கு கூலியை கொடுத்துட்டு திரும்பியவர் ராஜத்தையும் குமரவேலையும் பார்க்க மெல்ல உள்ள வர்றாரு. நெருங்க நெருங்கத்தான் அவர் யாருன்றதே ராஜத்திக்கு தெரிஞ்சது. அவர் வேற யாரும் இல்ல, அவளோட கணவர் ராஜரத்னம். ஐயோ நீங்களா? குமரு உங்க அப்பாடா? ராஜாத்தி பரவசமா ரொம்ப சிகரத்திலே போய் உட்கார்ந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்பாவா? அவன்கிட்டையும் ஆச்சரியம். அதே சமயம் அவ்வளவா அடையாளமும் அவனுக்கு தெரியல. சுவர்ல தொங்கிக்கிட்டு இருந்த புகைப்படத்தையும் அவரையும் மாறி மாறி பார்க்கறான். ஏங்க, எங்கங்க போயிட்டீங்க? எப்படிங்க இருக்கீங்க? என்னங்க இது கோலம்? ராஜாத்தி படபடப்போட கேக்குறா. ஓடி போய் கைகளை பிடிச்சுக்கிறா. அவரோ அவள் அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்ட மாதிரியே தெரியல. ரொம்ப இயல்பா, எப்படி இருக்க ராஜாத்தி? இதான் நம்ம பையன் குமரவேலா அப்படின்ற கேள்வியோட அவனை பாக்குறாரு. ஆமாங்க குமரு, பாருடா உங்க அப்பா வந்துட்டாருடா. இந்த புத்தகம் சொன்னது பொய் இல்லடா, சத்தியம், அவ்வளவு சத்தியம். அவ உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வார்த்தைகள் அப்படியே சந்தோஷம் உச்சி வரைக்கும் போகுது. குமரவேலும் அவனும் சொல்றதுக்கு இல்ல, அந்த அளவுக்கு ஆச்சரியத்தோட உச்சிக்கே போயிட்டான். ஏங்க, எங்கெங்க போயிட்டீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஒரு நாளா 2 நாளா, எத்தனை வருஷங்க? ஆனா என் நம்பிக்கை வீண் போகலங்க, துளி கூட வீண் போகல. நீங்க வந்துட்டீங்க, நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்கிறா. சொல்றேன் ராஜாத்தி, சொல்றேன். ரயில்வே ஸ்டேஷன்ல உன்னை விட்டு பிரிஞ்சதுதான் தெரியும். அதுக்கு பிறகு 10 நாளைக்கு முந்தி வரை நான் எங்க இருந்தேன், என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம ரயில் நின்றுட்டு இருந்த பிளாட்ஃபாரத்துல தண்ணி வரல, அதனால அடுத்த பிளாட்ஃபாரத்துக்கு போய் தண்ணி பிடிக்க போனேன். அப்ப யாரோ சாப்பிட்டுட்டு போட்ட வாழைப்பழ தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டேன். அப்படி விழுந்ததுல தண்டவாளத்திலேயே தலையை போட்டு மயக்கமாயிட்டேன். இமயமலையில ஆசிரமம் வச்சிருக்கிற ஒரு சாமியா தான் என்னை இப்ப காப்பாத்தினாரு. 4 நாள் ஆச்சா நான் கண்ணு முழிக்க. அது வரைக்கும் பாவம் அவரும் கூடவே இருந்திருக்காரு. கண்ணு முழிச்சாலும் எனக்கு பழைய ஞாபகம் எதுவுமே இல்லை. ஒரு பொம்மை மாதிரி தான் இருந்தேனா. அதுக்காக அவர் என்ன கைவிடல. தான் கூடவே இமயமலை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க வச்சு என்னை ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. நானும் அவர் சொன்னதை கேட்டுட்டு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைய போலவே இருந்துட்டேன். 10 நாளைக்கு முந்தி திரும்ப தலையில அடிபட்டு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. அப்பதான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. சாமி, நான் ஊருக்கு போறேன், நீ என்னால ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியாதுன்னு. அவரும் தாராளமா நீ போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா 18 வருஷம் நான் அப்படி இருக்கணும், நீங்களும் என்ன பிரிஞ்சிருக்கணும்ன்றதான் என்னோட கர்மாவாம். இருந்தாலும் அந்த 18 வருஷம் நான் அங்க இருந்து சேவை செஞ்சதுக்காக அந்த ஆசிரமத்து சாமியாரோட குருவான காக்க புஜண்டர் இனி நல்ல வழியை காட்டுவாருன்னு சொன்னாரு. பெத்தவங்க செய்யற நல்லதெல்லாம் பிள்ளைங்க கணக்குல தான் வரவு வைக்கப்படுமா. என்னோட புண்ணியம் இனி என் மகனுக்கு தான் அவர் சொன்னாரு.
வெந்ததை தின்னுட்டு வேலை வந்தா சாகுற சராசரி மனுஷனா இல்லாம வாழ்க்கைனா என்ன, ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோங்கிற கேள்விக்கெல்லாம் விடையை கண்டுபிடிச்சு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீ உன் மகன் வாழுவான், குருவோட அருள் அவனை வழி நடத்தும்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. நானும் சந்தோஷமா கிளம்பி வந்தேன். ராஜரத்னம் சொல்லி முடிக்கவும் ராஜாத்தி சிலுத்து போயிட்டா. குமரு பாத்தியா, இந்த புத்தகம் காரணம் இல்லாம உனக்கு கிடைக்கல, எல்லாம் அந்த சாமியாரோட அருள்றா. ஐயோ, நினைக்கவே புல்லரிக்குதே. அவ உணர்ச்சி மேலீட்டோட கன்னத்துல போட்டுக்கிட்டா. குமரவேலுக்கு ஒண்ணுமே புரியாம அவங்க அப்பாவை பார்க்குறான். திரும்ப ஒரு தடவை இதெல்லாம் கனவா நினவா அப்படின்ற லெவலுக்கு அவனுக்கு போயிருச்சு. இன்னும் தான் வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னும் அவனுக்கு தெரியல. அவனோட வாழ்க்கையில இனிமே தான் எல்லா திருப்பமும் வரப்போகுது. 10 நாளைக்குள்ள அவனுக்கு திருமணம் நடக்குமா, அவன் சொன்ன மாதிரி மகான் ஆயிடுவானா, இது எல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க தொடர்ந்து பாருங்க. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி.